ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த உபவாச நாள் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளாக அமைவதாக. எத்தனை பேர் ஜெபத்தோட தாகத்தோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நேரம் கிடத்தணும்னு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு ஆட்களை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே என்ன செய்தி கொடுக்குறாங்க கேட்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சே வந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் செய்தி கொடுப்பாங்கன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் செய்தி கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவருக்கு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தருவதற்காகவே ஆண்டவருக்கே வந்திருக்கிறார். இந்த இடத்துல நான் இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு கர்த்தரோட பேச முடியும், பேச முடியும். கர்த்தர் பேசுவதற்கு ராஜன் தான் வேணும்னு இல்லை, கர்த்தர் பேசுவதற்கு கழுத போதும். கர்த்தர் பேசுவதற்கு யார் போதும்? கழுத போதும். அல்லேலூயா சொல்லுங்க. கழுதையை விட பிரயோஜனம் இல்லாத என்னையை கொண்டு உங்களிடத்துல பேசுவதற்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறத நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதாவது என்ன அன்னைக்கு லாக்டவுன் போடாமல் இருந்திருந்தாலும் நாட்டை காப்பாற்றிருக்க முடியாது. ஆமென். லாக்டவுன் போட்டால் மாத்திரம் நம்ம என்ன அடங்கிய வீட்டுக்குள்ள கிடந்தோம் இல்லை? ஆமாம், லாக்டவுன்லேயும் போலீஸ்காரனை எதிர்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஊருக்கு சந்தைகள் எல்லாம் போயிட்டு தானே வந்துட்டு இருந்தோம் இல்லையா? சரி, போகலாம். நம்ம திறமை. போலீஸ்காரன் நின்றுட்டு இருப்பாரு, ட்ரிபிள்ஸில் போகிறவங்க, அது ஒரு பெருமை நமக்கு. சட்டங்கள் இப்படித்தான் சொன்னாலும் அதை தாண்டி போகிறதுல நமக்கு ஒரு பெருமை. வசனம் இப்படித்தான் சொல்லியிருந்தாலும் அதையும் தாண்டி வாழ்றதுல தான் நமக்கு என்ன இருக்கு? பெருமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்பா இருக்கு தலைவர். இப்போ நம்ம அப்படி வாழாமா? வசனம் என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு வாழ்வது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டு சட்டத்தை செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஹெல்மெட் வச்சுட்டு வண்டி ஓட்டணும்னா ஹெல்மெட் வச்சுட்டு தான் வண்டி ஓட்டணும். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னா லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. புருஷனை சட்டையில் பிடிச்சி அடிக்கக்கூடாதுன்னு புருஷனை அடிக்கக்கூடாது. ஆமாம், புருஷன் பேரை சொல்லி ஏன் வாயா அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லிச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. சம்பாதிக்கிற காசை அப்படியே கொண்டு கொண்டாட்டி கையில் கொடுக்கணும்னு சொன்னால் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும். சரிதானே? ஆமாம், அதில் சைடில் ஒதுக்கக்கூடாது. நம்ம சட்டத்தை எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. ஜபத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவ்வாய்க்கிழமை உபவாசம்னா உபவாசத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா சந்தோஷமா கொடுக்கணும். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு தான் பார்த்து கொடுக்கணுமே தவிர அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு அங்கே பார்த்துட்டு இங்கே கொடுத்தா ஆண்டவர் உங்கள் காணிக்கை பார்க்க மாட்டார். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் எட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்த இடத்த பார்ப்பாங்க. ரைட்டா? இப்போ உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் பக்கத்து கையை பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் யாரை பார்ப்பாரு? அவங்கள பார்ப்பார். உங்கள் கையில் இருக்கிற 100 ரூபாய் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவங்க கையில் இருக்கிற 10 ரூபாய் தான் ஆண்டவர் பார்ப்பார். நான் சொல்கிற ரகசியத்தில் ஒரு புரிஞ்சது. நீ 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் அங்கே எட்டி பார்ப்பார். ஆண்டவர் கண்ணில் அந்த 10 ரூபா பெருசாக தெரியும். உன் கையில் இருக்கிற 100 ரூபா ஆண்டவர் கண்ணுக்கே தெரியாது. 10 ரூபா போட்டவ ஆசீர்வதிக்கப்படுவா, 100 ரூபா போட்டவா ஆசீர்வாதம் இல்லாமலே போவா. எத்தனை பேருக்கு ரகசியம் புரிஞ்சுது? அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அவங்களே இவங்களை பார்க்காம இருக்கிறது அப்படியே எடுத்து ஆண்டவரே நான் தரையில் கொடுக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம சட்டத்தை ஒழுங்காக கடைபிடிச்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு இதை பற்றி பேச வரல, நான் கொண்டு வந்த செய்தி வேறு. அதனால நம்ம செய்திக்குள்ளே போகலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான பழக்கமுள்ள ஒரு வேத பகுதி தான். புதுசாக எதுவும் நான் பிரசங்கம் பண்ணிடலை. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிக்க தெரிந்த ஒருவர் சத்தமாக நிறுத்தி நிதானமாக வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிக்க. காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்போது ஜலம் அமர்ந்தது. தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்.
காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. சொல்லுங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப சாந்தமா சில காரியங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இல்லையா சொல்லுங்க. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எல்லாம் கொஞ்சம் வாங்க போயிட்டீங்களா? வேணா வரும்போது அப்படி ஒரு மாதிரி பார்த்தீங்க, இந்த ஆளா வர்றான், ஐயோ இவன் வந்தாலே ஒரு மாதிரி போட்டு தாக்குவானையா அப்படின்னு உங்க முகத்துல அந்த ஒரு கலவரமான ஒரு பீதியை பார்த்தேன். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த பீதியை மாத்தணும் இல்லையா? ஓகே, எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நன்கு பழக்கமான பகுதி. நோவாவை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? எத்தனை பேருக்கு நோவாவை பத்தி தெரியும்? நோவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கி காட்டுங்க. நோவாவை தெரிஞ்சவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பைபிள்ல படிச்சிருக்கீங்க. ஆமா, கர்த்தருக்கு அல்லேலூயா. எல்லாம் பைபிள் படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் இருக்கணும். நம்ம நோவாவை தெரியும், நோவாவை பத்தி தெரியும். ஆனா நோவா ஆராதித்த தேவனை பற்றி எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 2 3 4 கை தான் வேண்டும். நோவாவை தெரிந்த கைகளுக்கு நோவா ஆராதித்த தேவனை தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். லாக்டவுன் காலத்துல என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. என்ன செய்ய போறோம், அடுத்த நம்முடைய நிகழ்வு எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த நேரத்தில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்து, சின்ன 10 பேரை வைத்து ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்தோம். கான்ஃபரன்ஸ் கால் போட்டு மொபைலில் தினமும் காலையில் 1 to 1.5 மணி நேரம் நல்லா ஜெபிப்போம், வேதத்தை தியானிப்போம், ஆராதிப்போம் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயரும் காலையிலையும் மாலையிலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 310 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு நாள் கூட தடைவிடாமல் ஆண்டுடைய கிருபையினால் நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த லாக்டவுன் காலங்களில் கர்த்தரை நடத்தின விதங்கள் சும்மா எங்களை உட்கார விடலை. நான் லாக்டவுன் இல்லாத காலத்தில் ஊழியம் செய்ததை விட லாக்டவுன் காலத்தில் ஊழியம் செய்தது தான் அதிகம். டெய்லி 3 மீட்டிங் 4 மீட்டிங், ஒன்று கான்ஃபரன்ஸில், இன்னொன்று ஜூம் மீட்டிங்கில், இன்னொரு பக்கம் லைவில், இப்படி டெய்லி மீட்டிங். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு வாய்ப்பை கொடுத்து யூடியூப்பில் ஊழியத்தை ஆரம்பின்னு சொல்லி ஒரு சான்ஸை கொடுத்தார். அப்படியே ஆண்டுடைய கிருபையினால போன ஏப்ரல் மாதம் மே மாதத்துலேருந்து யூடியூப்பில் ஒரு சேனலை தொடங்கி த வேர்ட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரீஸ் என்கிற பெயரில் யூடியூப் மினிஸ்ட்ரி ஒன்று தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதில் செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விதமாக இந்த ஊழியங்களை செய்து வருவதற்கு அதை பலப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நெருக்கமான நிலைகள் வந்தது. அடுத்து என்ன செய்வோம், இந்த மாதம் எப்படி வண்டியை ஓட்டுவோம்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாக ஒரு குறையில்லாமல் நடத்தி கொடுக்குறார். அல்லேலூயா. உண்மையை சொல்ல போனால், நான் லாக்டவுன் இல்லாததுக்கு முன்னால் கூட வாடகையை நான் 10 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் லாக்டவுன் காலத்தில் ஒரு நாள் கூட நான் டேட்டு தாண்டி கொடுக்கல, கரெக்ட் டைம் கொடுத்துருக்கேன். வீட்டு ஓனருக்கு என்ன ஆச்சரியம்னா, சார் நீங்கள் கும்பிட சாமி பெரியவர் சார். நம்ம ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய செஞ்சிருப்பாங்க. இனியும் செய்வாரா செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம லாக்டவுன்ல இருந்த ஒரு ஃபேமிலியை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். லாக்டவுன்ல இருந்தாங்களா? நம்ம இப்பதான் லாக்டவுன்ல இருந்தோம். நமக்கு முன்னாடி அவர் அப்பவே லாக்டவுன்ல இருந்தார். அங்க ஒருத்தர் லாக்டவுன்ல வச்சிருந்தார். அந்த குடும்பத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த வேத பகுதியை நம்ம தியானிப்பதற்கு முன்னால நீங்க எல்லாம் பாடுறதை கேட்டு ஒரு சகோதரி பாடினாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. உண்மையிலே நல்ல அருமையான குரல், நல்ல அருமையான நல்ல ராகமா பாடுறாங்க. வாழ்த்துக்கள், நல்லா பாடுறீங்க. அதுவும் இங்கிலீஷ்ல வேற பாடினாங்க. பத்தியில காசு நம்ம எல்லாம் முடியுமா? என்னமா பாடுறாங்க பாருங்க. சரி, அதனால நான் உங்க கூட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது பாடம் இருக்க முடியாது. கடந்த 2011 வருஷம் 2ஆம் மாதம் இதே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போது நான் ஆண்டவர் சமூகத்தில் பாடின எழுதின ஒரு பாடலை தான் நான் ஒரு நாள் பாட நான் ஆசைப்படுகிறேன்.
நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, என்று நான் உம்மிடம் சேர்ந்திடுவேன் என்றுதான் என் மனம் ஏங்கிடுதே. என்று நான் உம்மிடம் சேர்ந்திடுவேன் என்றுதான் என் மனம் ஏங்கிடுதே. ஏழை நான் என்னை நீ விட்டிடாதிரும், ஏழை நான் என்னை நீ விட்டிடாதிரும். ஏகனே ஏற்றனை காத்தருளும். உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே. எல்லையில்லாதது உந்தன் மனம், என்றுமே மாறாதது உந்தன் குணம். எல்லையில்லாதது உந்தன் மனம், என்றுமே மாறாதது உந்தன் குணம். ஏகுதே என் மனம் உந்தன் பலம், ஏகுதே என் மனம் உந்தன் பலம். ஏற்றிடும் உம்முடன் வாழ்ந்திடவே. உம்மை நான் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, உம்மை நான் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே. எத்தனை திரள்தான் என் பாவங்கள், எத்தன் என் வாழ்க்கையை இகழாதிரும். எத்தனை திரள்தான் என் பாவங்கள், எத்தன் என் வாழ்க்கையை இகழாதிரும். என்னிலே நீதிகள் ஒன்றுமில்லை, என்னிலே நீதிகள் ஒன்றுமில்லை. என்னையும் ஏற்றிடும் இயேசுவை நான், உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, உம்மை நான் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் தலைகளை வணங்கி கண்களை மூடி நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய தேவ கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல பகலுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் கடந்த நிமிஷங்கள் எல்லாம் கிருபையாய் எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் பிள்ளைகளை காணும்படி அநேகருக்கு பாராட்டின இறங்குகளுக்கு நன்றி. இந்த இடத்துல வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்றுக்கும் தகுதியில்லாத என் மேல் நீர் வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். பலவீனமான அடியனை கர்த்தர் பலப்படுத்தும். உடைய ஜனங்களோடு கர்த்தர் இடைபடும், பேசும். கேட்கிறவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும், கேட்கிறவர்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் விதமாய் பேசுகிறாங்க. மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசித்த பகுதியை மறுபடியும் வாசிப்போம். நம்முடைய தேவன் நினைத்து பார்க்கிற ஒரு தேவன். ஆமென்.
யாரையும் எந்த இடத்திலையும் மறந்து போகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை மறந்து போகிறவர் அல்ல.